அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு முறை ஒரு குருவும் சீடரும் ஒட்டகத்து மேலே ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. நைட் ஆயிடுச்சு, குருவுக்கு ரொம்ப டயர்டாயிருச்சு. ஸோ அவர் படுத்து தூங்க போயிட்டாரு. அப்போது அந்த ஒட்டகத்தை பார்த்துக்கிற வேலை சிஷ்யனோடது. அவரும் என்ன பண்ணிட்டாரு, ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒட்டகத்தை ஒரு இடத்துல கட்டி போடாம, கடவுளே இந்த ஒட்டகத்தை நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய் தூங்க போயிட்டாரு. நைட்டு ஒட்டகம் எங்கேயோ போயிடுச்சு. காலையில் எழுந்திரிச்சு குரு கேட்டாராம், ஒட்டகத்தை எங்க, நீ ஏன் இப்படி பண்ண, உனக்கு பொறுப்பே இல்லை அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டார். உடனே சிஷ்யர் சொன்னாராம், குருவே நீங்கள் ஏன் மேலே கோவப்படக்கூடாது, நான் அந்த கடவுளை தான் பார்த்துக்க சொன்னேன், அவர் தான் பார்த்துக்கல, ஸோ நீங்கள் அவரை தான் திட்டணும் அப்படின்னு சொன்னாராம் அந்த சிஷ்யர். இதுக்கு இந்த குரு சொன்னாராம், கடவுள் பசிக்குதுன்னா காய்கறி எல்லாம் விளைய வைக்கத்தான் செய்வார், அதை சமைச்சு சாப்பிட வேண்டியது நம்மளோட கடமை. கடவுளை நேராக உனக்கு வாயில ஊட்டுவார், அப்படித்தான் நீ சொல்லுவியா அப்படின்னு கேட்டாராம். மக்களே, நம்மளும் இப்படித்தான். கடவுள் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு நினச்சா ஒரு காரியமும் சித்தியாகாது. அதற்கான முயற்சியை நம்ம தான் செய்யணும். அப்போ தான் நம்ம நினச்ச காரியமும் நல்லபடியாக நடக்கும். என்ன நான் சொல்கிறது?